வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்தன் பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு திசையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. பொதுவாக வந்து 8 திசை இருக்குது. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இந்த 8 திசையில் வடமேற்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திசைங்க. அந்த திசையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வளர்ச்சியை உச்சத்துக்கு போக முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலையில் நம்ம ஒரு வடமேற்கு திசையை ஸ்டாக் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து சீக்கிரம் சேல் ஆயிருங்க. அந்த இடத்த விட்டு அங்கே நம்ம ஸ்டாக் ரூம் வச்சு அங்கே நம்ம அடுக்கி வச்சோம் அப்படின்னா எந்த பொருளாக இருந்தாலும் அது சேல் ஆயிருங்க சீக்கிரம். அப்போ நம்ம அந்த பகுதியில் வேலையாட்களை தங்க வச்சா சீக்கிரம் வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. அதுக்கு தகுந்த வேலையாட்களை நம்ம அங்கே பணியமர்த்தணும், தங்க வச்சோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நிரந்தரமாக அந்த வேலையை செஞ்சுட்டு அங்கே இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படி எப்படி எந்த தரப்பட்ட வேலையாட்களை நம்ம அங்கே தங்க வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூமில் சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம அங்கே தங்க வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நிரந்தரமாக நமக்கு அந்த தொழிலுக்கான சப்போர்ட்டை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஒரு நீண்ட ஒரு காலம் வரைக்கும் நம்ம கூட அவங்க வேலையாட்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அந்த வடமேற்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்தன் பரமசிவம். நன்றி, வணக்கம்.